சென்னை தியாகராய நகரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அக்கட்சி சார்பில் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பாக ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிடுவது வழக்கம். தங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை அடிப்படையில் அவற்றையெல்லாம் பரிசீலித்து அரசு நிதிநிலை அறிக்கையை தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கும். அந்த அடிப்படையில் 19வது வேளாண் நிதிநிலை அறிக்கையை தற்பொழுது தங்கள் கட்சி சார்பிலே நிழல் நிதிநிலை அறிக்கையை பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கின்றார். ஏறக்குறைய 80 தலைப்புகளுடன் வேளாண்மையை மேம்படுத்த வேண்டும் என்றால் தமிழகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகள் அடங்கிய நிழல் நிதிநிலை அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கின்றார். அதில் வேளாண் துறை சார்ந்த பணிகளுக்காக 1.5 லட்சம் கோடி அளவு ஒதுக்கப்பட வேண்டும். குறுவை சாகுபடிக்கு ஏக்கருக்கு 5000 அளவிலான சிறப்பு மானியம் வழங்கப்பட வேண்டும். தமிழக உழவர் பெருமக்களுடைய பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். அரசே அந்த பயிர்க்கடனை ஏற்றி செலுத்த வேண்டும். வேளாண் துறையினுடைய பங்களிப்பை 20% உயர்த்த சிறப்பு திட்டங்கள் வகுக்க வேண்டும். நெல்லுக்கு 3500 ரூபாயாகவும், அதாவது ஒரு குவிண்டாலுக்கு, கரும்பு டன் ஒன்றுக்கு 5000 ரூபாயாகவும் நிர்ணயித்து கொள்முதல் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் கொள்முதல் கட்டாயமாக்கப்பட வேண்டும். வேளாண் விளைபொருட்களை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும், அது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பது உட்பட 80 விதமான தலைப்புகளுடன் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாமக சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை ஏற்கனவே தமிழக அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் ஆனந்தன் வசம் ஒப்படைத்திருக்கின்றார்கள், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வசம். அது மட்டுமல்லாமல் வேளாண் துறை அமைச்சர் வசமும் பாமக தங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையை வழங்கியிருக்கின்றார்கள். விரைவில் தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே பட்ஜெட் கூட்டத்தொடர் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாமக சார்பிலே இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை வழங்கி இதில் அரசுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை உள்ளிட்டவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு உழவர்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால், தமிழகத்தில் வேளாண்மை மேம்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு பரிந்துரையாக இந்த 80 தலைப்புகளுடன் நிதிநிலை அறிக்கையை வேளாண்மைக்காக வெளியிட்டுள்ளனர்.